பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியூடாக முஸ்லிம் சமூகம் உலகளாவிய ரீதியில் எத்தகைய ஒரு நிலையில் இருக்கிறது என்பது பற்றி ஒரு மதிப்பீட்டை உங்களோடு கலந்துரையாடலாம் என்று கருதுகின்றேன். ஒரு அறிவுபூர்வமான அறிவியல் ரீதியான ஆய்வு தகவல்களோடு கூடிய சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காக மாலிக் பின் நபி என்கின்ற அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஒரு பிரபலமான அறிஞர் சொல்கின்றார்கள், ஒரு சமூகத்துடைய 3 அடிப்படைகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த சமூகத்தில் இருக்கின்ற மனிதர்கள், அந்த சமூகத்தில் இருக்கின்ற பொருட்கள், அந்த சமூகத்தில் இருக்கின்ற சிந்தனைகள். இந்த 3 தான் ஒரு சமூகம் உருவாகின்றது என்ற இந்த அடிப்படையான அம்சத்தை வைத்துக்கொண்டு இந்த 3 அம்சங்களும் முஸ்லிம் சமூகத்திலே எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பிலே தான் தெளிவுபடுத்தலாம் என்று கருதுகின்றேன். முஸ்லிம் சமூகத்துடைய மனித பலம் எவ்வாறு இருக்கின்றது, முஸ்லிம் சமூகத்துடைய பொருட்கள் என்ற வகையில் பௌதீக இயற்கை வளங்கள் எவ்வாறு இருக்கின்றன, முஸ்லிம் சமூகம் கொண்டிருக்கின்ற சிந்தனைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பிலே தான் தெளிவுபடுத்தலாம் என்று கருதுகின்றேன். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உலகளாவிய ரீதியிலான ஒரு உண்மைதான், ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம் என்பது 3 விடயங்களில் தங்கியிருக்கின்றது. ஒன்று, அந்த சமூகத்தின் அந்த நாடு அல்லது அந்த சமூகம் கொண்டிருக்கின்ற இயற்கை வளங்கள். இந்த இயற்கை வளங்களிலே 24% முன்னேற்றம் தங்கியிருக்கிறதுன்னு சொல்வார்கள். அதே போல் அந்த சமூகத்துடைய அந்த நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லே சுமார் 16% தங்கியிருக்கின்றது ஒரு நாட்டுடைய முன்னேற்றம். ஆனால் ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தில் பெரும் பகுதி, அரைவாசிக்கு மேற்பட்ட பகுதி, 60% விடயம் தங்கியிருப்பது மனித பல மேம்பாட்டில் தான். எனவே மனித பல மேம்பாட்டில் தான் யாருமே எப்போதுமே முன்னுரிமை கொள்ள வேண்டும். உதாரணம், ஒரு பாடசாலையை அபிவிருத்தி செய்வதாக இருந்தாலும் கூட அந்த பாடசாலையுடைய மனித வளத்தை அபிவிருத்தி செய்வதில் தான் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். பொருட்களை, ஏனைய விடயங்களை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்றவற்றை மேம்படுத்துவதை விட அங்கு இருக்கின்ற மனித வளத்தை மேம்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தை முன்னேற்றமடைய செய்ய முடியும். இந்த வகையிலே சமகால முஸ்லிம் உலகத்தை எடுத்து நோக்குகின்ற போது அங்கே தாராளமாக மனித வளம் இருக்கின்றது, நீர்வளம் இருக்கின்றது, நிலவளம் இருக்கின்றது, அதே போன்று இயற்கை வளங்கள் இருக்கின்றன. முஸ்லிம் சமூகத்தை வழிநடாத்துவதற்கு தேவையான குர்ஆனும் சுன்னாவும் தெளிவாக இருக்கிறது. இவற்றை நாங்கள் ஒன்றாக பார்க்கின்ற போது, முதலாவதாக மனித வளத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் சமூகத்துடைய மொத்த சனத்தொகை, உலக சனத்தொகை இன்று 8 பில்லியனாக இருக்கின்றது. 8 பில்லியன் என்பது 8000 மில்லியன் என்று சொல்வார்கள். ஒரு 1000 மில்லியன் ஒரு பில்லியனாக கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் முஸ்லிம் சமூகத்திலே சுமார் 2 பில்லியன் மக்கள் இருக்கிறார்கள், 2000 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற 4 ஒருவர் முஸ்லிமாக கருதப்படுகின்றார். சில கணிப்பீடுகளின்படி 1.8 பில்லியன் முதல் 2.2 பில்லியன் வரை என்று சொல்லப்படுகின்றன. அதே நேரத்தில் முஸ்லிம்களுடைய சனத்தொகை 2050ஆம் ஆண்டு ஆகின்ற போதும் இன்று உலகத்திலே மார்க்கம் என்ற அடிப்படையில், மதம் என்ற அடிப்படையில் அதிகமாக எண்ணிக்கையுடையவர்களாக இருக்கின்றவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களுடைய எண்ணிக்கையை விட முஸ்லீம்கள் அதிகரிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு பிரதானமான காரணம் என்னவென்றால், பொதுவாக கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், ஏனைய சமூகங்களாக இருக்கலாம், அவர்களிடத்தில் இந்த உலகளாவிய ரீதியிலே அண்மை காலங்களில் பரவி வருகின்ற பிழையான சிந்தனைகள், குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான, குடும்ப வாழ்க்கையோடு தொடர்பான பிழையான சிந்தனைகள் பரவுவதன் காரணமாக அவருடைய ஃபெர்டிலேஷன் ரேட், அதாவது குழந்தை பிறப்பு வீதம் என்பது குறைவடைந்து செல்கின்றது. ஆனால் முஸ்லிம் சமூகத்திலே இஸ்லாமிய கொள்கைகள், வழிகாட்டல்கள் காரணமாக ஓரளவு பாதுகாப்பாக இருக்கின்றது. இந்த பிழையான சிந்தனைகளிலிருந்து முஸ்லிம் சமூகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. ஆய்வுகள் சொல்வதை பார்க்கணும். உதாரணமாக, சைனாவுடைய இன்றைய பாப்புலேஷன் சுமார் 1400 மில்லியனாக இருக்கின்றது, 1.4 பில்லியனாக இருக்குது. ஆனால் 2100ஆம் ஆண்டு ஆகின்ற போது சைனாவுடைய பாப்புலேஷன் சுமார் 732 மில்லியனாக குறைவடையும் என்று சொல்லப்படுகிறது. என்றால் இன்று இருக்கின்றவர்கள் அதிகமானவர்கள் மரணித்திருப்பார்கள், அவர்களுடைய குழந்தை பிறப்பு வீதம் குறைவடைந்திருக்கின்றது. அவர்கள் 1970 சிச்சங்களிலே ஒரு குழந்தை என்கின்ற கொள்கையை கொண்டு வந்தார்கள். பிறகு 2012ஆம் ஆண்டு 2 குழந்தைகள் என்ற கொள்கையை கொண்டு வந்தார்கள். என்றாலும் அவர்களிடம் செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற அந்த கொள்கையானது, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கொள்கையானது மிகைத்திருக்கின்றது. நாம் இருவர் நமக்கே மற்றொருவர் என்ற அந்த சிந்தனை அவர்களிடத்தில் வாழ்ந்திருக்கிறது. எனவே இதனால் எதிர்காலத்தில் சைனா கூட மிகப்பெரிய ஒரு
இழப்பை சந்திக்கும். இதன் விளைவாக சைனா கூட தன்னுடைய அதாவது மனித வளத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை எதிர்கொள்ளும். உதாரணமாக 2001ஆம் ஆண்டு உலகத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வு தான் WTC அட்டாக், இரட்டை கோபுர தாக்குதல். ஆனால் அதே ஆண்டில் உலகத்தில் மிக முக்கியமான மற்றொரு நிகழ்வு நடக்கின்றது. அதுதான் குளோபல் ட்ரேட் யூனியனில் சைனா ஒரு அங்கத்தவராக இடம்பெறுகின்றார்கள். இதன் விளைவாக 800 மில்லியன் லேபர் ஃபோர்ஸ் தொழிலாளர்கள் சர்வதேச வர்த்தக சந்தையில் இணைந்து கொள்கிறார்கள். இதற்கு பிறகுதான் சைனாவுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள். என்றாலும் 50-60 வருடங்களிலே சைனாவுடைய பாப்புலேஷன் மக்கள் சனத்தொகை குறைவடையும் என்ற காரணத்தினால் அவருடைய செல்வாக்கு உலகத்திலே குறைவடையும். ஆனால் முஸ்லீம்களுடைய சனத்தொகை என்பது ஒரு சாதாரண வளர்ச்சி வேகத்தில் இருக்கிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. உதாரணமாக உலகத்திலே முஸ்லீம்கள் 55 அல்லது 56, 57 முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகள் இருக்கின்றன. இதெல்லாம் முஸ்லீம் சமூகத்திலே வளமாக இருக்கின்றது. சுமார் 150க்கும் மேற்பட்ட நாடுகளிலே முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்றார்கள். உலகத்திலே இன்று பொருளாதாரத்தை வைத்திருக்கின்றவர்கள் மேற்குலகத்தவர்கள். ஆனால் மேற்குலகம் என்று சொல்வது வெறுமனே உலகத்துடைய 12% சனத்தொகை தான் அவர்கள் இருக்கின்றார்கள். மேற்குலகம் சொல்கின்ற இந்த ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து சுமார் 12% தான் உலக சனத்தொகை இருக்கு. ஆனால் உலக செல்வத்தில் அவர்கள் 80% வைத்திருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய தனிநபர் சொத்து மதிப்பீட்டை பற்றி சொல்கின்ற ஒரு ஆய்விலே முஸ்லீம்களுடைய தனிநபர் சொத்து மதிப்பீடு உலகத்திலே 33 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் என்று சொல்லப்படுது. ஆனால் உலகத்தில் இருக்கின்ற தனிமனிதர்களுடைய எல்லா தனிமனிதர்களுடைய சொத்து மதிப்பீடு 430 ட்ரில்லியனாக சொல்லப்படுது. 430 ட்ரில்லியன்லேயே முஸ்லீம்கள் 33 ட்ரில்லியன் தான் முஸ்லீம்கள் இருக்கிறார். வெறும் சொல்வார்கள் 7% அளவில் தான் இருக்கிறார். ஆனால் முஸ்லீம்களோட உலக சனத்தொகை 23% இருக்கு. இந்த 23% முஸ்லீம்களுடைய தனிநபர் சொத்து மதிப்பீடு இருக்கும் என்றிருந்தால் முஸ்லீம் உலகத்திலே பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள். உலகத்தில் இருக்கின்ற வறுமைப்பட்ட நாடுகள், அதிகமான நாடுகள் முஸ்லீம் நாடுகளாகத்தான் இருக்கின்றன. முதல் 10 வறுமைப்பட்ட நாடுகளிலே சுமார் 9 நாடுகள் முஸ்லீம் நாடுகளாக இருக்கின்றன. இப்படி முஸ்லீம் நாடுகள் பின்னடைந்திருக்கின்றன. சனத்தொகை மனித வளத்திலே அதிகமான மனித வளத்தை கொண்ட ஒரு நாடாக இருப்பதை பார்த்தோம். உலகத்திலே இன்று செல்வாக்கு செலுத்துகின்ற இந்த யூதர்கள் என்பவர்கள் சுமார் 0.2% தான் அவர்கள் உலக சனத்தொகை. உலக சனத்தொகை என்பது 0.2% தான். இப்படி ஒரு குறைவான ஒரு சனத்தொகையை கொண்ட ஒரு சமூகம் தான் 23% இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தை பலவீனப்படுத்தி அல்லது பயமுறுத்தி கொண்டிருக்கிறது என்று கூட சொல்ல முடியும். அரேபியர்களை பொறுத்தவரை, அரேபியர்கள் என்று சொல்வார்கள், முஸ்லிம்கள் என்றாலே அரேபியர்கள் என்ற பார்வைதான் இருக்கு. அப்படி அல்ல. உலக முஸ்லிம் சனத்தொகையில் அரேபியர்கள் என்பவர்கள் 20% தான். மற்ற 80% அஜமிகளாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஒரு உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது போல நான் மனித வளத்தை பற்றியும் அதை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை பற்றியும் கலந்துரையாடினேன். இரண்டாவதாக பௌதீக வளங்கள் என்பதை பற்றி பார்க்கின்ற போது, அதாவது ஒரு சமூகத்தில் இருக்கின்ற பொருட்கள் என்ற வகையில், முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற பொருட்கள் என்ற வகையில் பார்க்கின்ற போது முஸ்லிம் சமூகத்துக்கு மிகப்பெரிய பௌதீக வளங்கள், இயற்கை வளங்கள் இருக்கின்றன. உலகத்திலே 75% அதாவது எண்ணெய் உற்பத்தியிலே முஸ்லிம் நாடுகள் அவற்றை கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், அண்மை காலத்திலே இருக்கின்ற இந்த ஹொர்முஸ் வழியாக கப்பல்கள் போக்குவரத்து இவற்றின் மூலமாக 20% எண்ணெய் கப்பல்கள் செல்வதை பார்க்கின்றோம். எனவே இந்த ஹொர்முஸ் என்கின்ற இந்த இடம் முஸ்லிம்களுடைய இடமாக அல்லது முஸ்லிம் நாடுகள் சூழ இருக்கிற இடமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்று முஸ்லிம்களுக்குள்ளே தான் இதற்கு முரண்பாடான நிலை அல்லது சண்டைகள் இருப்பதை பார்க்கின்றோம். என்றாலும் இந்த முழு அந்த ஹொர்முஸ் எல்லையை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த எல்லைக்கு சூழ இருக்கின்ற எல்லா நாடுகளும் முஸ்லீம் நாடுகளாக இருக்கின்றன. எனவே முஸ்லிம் நாடுகள் மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் என்று சொல்கின்ற சர்வதேச வர்த்தகத்தின் மிக முக்கியமான நீர்வள பிரதேசங்களை முஸ்லிம்கள் சொந்தமாக வைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் உலக அதாவது சந்தையிலே அதாவது ஒரு எண்ணெயிலே சுமார் 2% தான் முழு அமெரிக்காவும் வைத்திருக்கின்றன. அமெரிக்கா 2% வைத்திருக்கின்ற அதே நேரத்தில் வெஸ்டர்ன் மேற்கு நாடுகள் உலகத்திலே 4% வைத்திருப்பதாக ஒரு ஆய்வு தகவல் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் முஸ்லிம் நாடுகளை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கு மிகப்பெரிய நிலவளம் இருக்கின்றது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஈரான், ஈராக்,
இந்தோனேஷியா, மலேசியா போன்ற மிகப்பெரிய நிலவளத்தை கொண்ட நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளிலே உற்பத்தி செய்யப்பட முடியுமான விவசாய பொருட்களை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு தொகையை முழு முஸ்லீம் சமூகத்துக்கும் அல்ல, உலக நாடுகள் எத்தனையோ நாடுகள் முஸ்லீம் நாடுகளில் தங்கியிருக்கின்ற அளவு அதிகமான சொத்துக்களை அல்லது அதிகமான விவசாய உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்கின்றது. நீர்வளத்தை பொறுத்தவரைக்கும் செங்கடலாக இருக்கலாம், கருங்கடலாக இருக்கலாம், கஸ்பியன் கடலாக இருக்கலாம், பேர்ஷியன் கல்ஃபாக இருக்கலாம், மத்தியதரை கடலாக இருக்கலாம், அரேபியன் சீயா இருக்கலாம், பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாவாக இருக்கலாம், ஜாவா தீவுகளாக இருக்கலாம் போன்ற இன்னும் பல நீர் அதாவது வளங்கள் முஸ்லீம்களிடம் இருக்கின்றன. உலக வர்த்தக மேற்கொள்ளப்படுகின்ற பிரதானமான பாதைகள் முஸ்லீம் சமூகத்துக்கு, முஸ்லீம் உம்மத்துக்கு சொந்தமாக இருக்கின்றன. இவ்வளவு பலமான ஒரு சமூகமாக முஸ்லீம் சமூகம் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி நீர்வளம், நிலவளம், மனிதவளம் எல்லாவற்றையும் பெற்றிருக்கின்ற முஸ்லீம் சமூகம் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு வளத்தை பெற்றிருக்கிறது தான் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கின்ற சிந்தனா ரீதியான பலம். மனித சமூகத்துக்கும் ஆன குர்ஆனை பெற்றிருக்கின்றது. குர்ஆனை அடிப்படையாக கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை பெற்றிருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் நடைமுறை வடிவமாக இருக்கின்ற சுல்லாவுடைய சீராவை பெற்றிருக்கிறது. அது அவற்றையெல்லாம் கொண்டு பின்னர் செயற்பட்ட ஹலீஃபாக்களுடைய வரலாற்றை பெற்றிருக்கிறது. பின்னர் அவர்களை தொடர்ந்து வந்த இமாம்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பை பெற்றிருக்கிறது. 1400 வருட கால தொடர்ச்சியான ஷரியாவுடைய நடைமுறையும் இஸ்லாத்துடைய நடைமுறையும் அதனுடைய வரலாற்றை முஸ்லிம் சமூகம் கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் ஹலீஃபாக்கள், உமையாக்கள், அப்பாசியர்கள், உஸ்மானியர்கள், அதே போன்று சல்ஜூக்கியர்கள், அதுவல்லாத இன்னும் சிற்றரசுகள், முஸ்லீம் ஸ்பெயின், இந்தியாவின் முஸ்லீம்கள் சுமார் 7 நூற்றாண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்படி மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை முஸ்லீம்கள் கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கின்ற மிகப்பெரிய வளமாக இருப்பது பார்க்கின்றோம். இந்த எல்லா 1400 வருட காலத்திலும் இஸ்லாமும் இஸ்லாமிய ஷரியாவும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற விதத்திலே மனித சமூகத்தை வழிநடாத்தி வந்திருப்பதை பார்க்கும். இஸ்லாத்துடைய சர்வதேச தன்மை உலகத்திலும் இருக்கின்ற எல்லா சமூகங்களிலும் இருக்கின்ற எல்லா விதமான காலத்திலும் தேவையான வழிகாட்டல்களை அவ்வப்போது கொடுத்து வழிகாட்டி வந்திருப்பதை பார்க்கணும். எல்லா துறை சார்ந்த அறிஞர்களும் முஸ்லிம் உலகத்திலே இருந்திருப்பதை பார்க்கணும். முஸ்லிம் உலகம் ஒரு காலத்திலே அறிவியலின் எல்லா துறைகளிலும் அவர்கள் மேம்பட்டிருந்தார்கள். அறிவியலின் துறையை தலைமை தாங்கி கொண்டு செல்கின்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இதை பற்றி சீதியோ என்கின்ற அறிஞர் சொல்கின்ற போது இப்படி சொல்வார்: நிச்சயமாக அரபிகள் அறிவின் சகல துறைகளும் ஐரோப்பாவின் ஆசிரியர்களாக இருந்தார்கள் என்று அவர்கள் சொல்கிறார். ஐரோப்பாவுக்கு அறிவியலை கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் தான். ஐரோப்பியர்கள் முஸ்லீம் உலகத்திலிருந்து அறிவை பெற்றுக் கொண்டார்கள். ஒன்று ஸ்பெயினூடாக பெற்றுக் கொண்டார்கள், இரண்டாவது சிலுவை யுத்தங்களூடாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். முஸ்லீம் உலகத்திலிருந்து அறிவியல் பங்களிப்பை ஐரோப்பியர்கள் பெற்றுக்கொண்டு பின்னர் அதாவது 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள் என்பதை பார்க்கணும். அதே நேரத்தில் மொன்சியஸ் லிப்ரி என்று சொல்கிறார்கள், அரேபியர்கள் வரலாற்றில் தோன்றியிருக்காவிட்டால் ஐரோப்பாவின் நவீன எழுச்சி பல நூற்றாண்டுகள் பின்னடைந்தது. அரேபியர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த அறிவியல் விடயங்கள் காரணமாகத்தான் ஐரோப்பியர்கள் எழுச்சி பெற்றார்கள் என்ற உண்மையை மொன்சியஸ் லிப்ரி என்பவர் குறிப்பிட்டார். அதே போன்று ஐரோப்பிய அறிஞரான நிக்கோல்சன் என்பவர் சொல்கின்ற கருத்து மிக முக்கியமான. அவர் சொல்கிறார், இன்றைய கண்டுபிடிப்புகள் மிகவும் அற்பமானவை. மத்திய காலத்தில் அரேபியர்கள் ஒளிர வைத்த வெளிச்சத்தினால் தான் நாம் இன்று நாகரிகம் மிக்கோராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு எதை சொல்கின்றது என்றால், இதெல்லாம் ஒரு சுருக்கமான ஒரு விடயத்தை தான் நான் இங்கு முன்வைத்திருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் உலகம் எல்லா விதமான வளங்களையும் பெற்றிருக்கின்றது. மனித வளத்தை பெற்றிருக்கின்றது, பௌதிக வளங்களை பெற்றிருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்தையும் இந்த உலகத்தையும் வழிநடத்துவதற்கு தேவையான நிலையான நீடித்த முழு மனித சமூகத்துக்குமான சிந்தனையை, வழிகாட்டலை முஸ்லிம் சமூகம் சுமந்திருக்கிறது. என்றாலும் முஸ்லிம் சமூகம் பலவீனமாக இருக்கின்றது. ஏன் முஸ்லிம் சமூகம் பலவீனமாக இருக்கின்றது என்ற விடயத்தை மற்றொரு தோழர்களே கலந்துரையாடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.